எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்றம் 3வது நாளாக இன்றும் முடங்கியது. இதனிடையே வயநாடு மக்களவை தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்றார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். நாடாளுமன்றம் இன்று கூடியதும் அதானி மற்றும் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக விவாதம் நடத்த வலியுறுத்தி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைத்து கேள்வி நேரம் நடைபெற அனுமதிக்குமாறு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தும் எதிர்க்கட்சியினரின் அமளி தொடர்ந்ததால் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்பு நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கமான அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் அளித்த நோட்டீஸ்களை ஏற்க முடியாது என மாநிலங்களவைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்தார். இதனால் ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வயநாடு மக்களவை தொகுதி உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் இந்திய அரசியல் சாசன புத்தகத்தின் பிரதியை கையில் பிடித்தபடி பிரியங்கா காந்தி பதவி பிரமாண உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரத்தாபூர்வக் நிர்வஹன் கருங்கி. ஜெய் ஹிந்த். வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை நாளைக்குள் தாக்கல் செய்ய காலக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். வக்பு சட்டத்திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த வக்பு சட்டத்திருத்த மசோதா நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட வாய்ப்பில்லை. பிரியா, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.